வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் சோத்ரம். இன்றைக்கி பார்த்துட்ருக்கிறது மிட்சுபிஷி எலக்ட்ரிக்கல் mr.slim. இது வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 210 யூனிட். இப்படி இதை ஃபுல் சர்வீஸ் எப்படி பண்ணுறோன்றது பாருங்கள். இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் வந்து லெஃப்ட் ஹேண்டில் ரைட் ஹேண்ட் சைடில் யூபென் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்குது இந்த மாடலில். ஸோ மற்ற யூனிட் மாதிரி வந்து சீக்கிரம் லீக் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு technicalgopiji. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அவுட்டோர் ஜாயிண்ட். இது வந்து கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால எல்பெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இருக்கா 5/8 கோட்ரு ஜாயிண்ட் வந்து கோட்ரு போட்டிருக்காங்க. பட் ஆனால் 3/8 பைப்பு 5/8 பைப் வந்துருக்கு. இதில் ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 3/8 பைப்பை வந்து ஸ்ப்ரிங் நான் வந்து பெண்ட் இது பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்பெண்ட் போடும் பொழுதோ மோஸ்ட்லி வந்து இது வந்து த்ரூ பிடிச்சிட்டு பார்த்தீங்களா. இது வந்து கம்பெனி தான், இது வாங்கி 2.5 years தான் இருக்குது. 2018 மாடல் இது. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டேன். ஆஃப்டர் என்ன பண்ண போகிறேன்றதை நீங்கள் வீடியோ ஹேண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இது நான் என்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு டெக்னிக்கலாக தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வந்து பார்த்துட்டிங்க. ஸோ இதுதான் இண்டோர். இது mr.slim. இது இண்டோரு. இந்த மாடல் ரொம்ப நல்லாயிருக்கும். ICFM இருக்கும். இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏர் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் வரும். கரெக்டாக வந்து ஒரு 4 மீட்டர் 3 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஃபுல் ஃப்ளெஜாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இண்டோர் யூனிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்க யூபென் எல்லாமே பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து லீக் வந்து இப்போ நிறைய புது யூனிட்லாம் லீக் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டோர் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே பாருங்கள். இது வந்து பியூர் அலுமினியம் சில்வர் கோட்டிங் இது பேர் சொல்லுவோம் நாங்கள். இது பாருங்கள், இந்த பெயிண்டிங் யூபெண்ட் பண்ணுறதுனால மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா த்ரூ பிடிக்காது. பியூர் காப்பர் எல்லாமே த்ரூ பிடிச்சிருக்கும். என்னுடைய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ஷனாக வந்து ஒயரிங் பண்ணியிருக்காங்க. கோடிங் பாருங்கள் என்ன நல்லாயிருக்கு இந்த யூனிட்டோடது. அதுதான் இதுக்காக மிட்சுபிஷி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொல்கிறது இதுதான் காரணம். ஸோ இண்டோருக்கு ஃப்ரண்ட் பேனல் சொல்லுவோம், அது பேர் தாங்க. இப்போ பாருங்கள் காயிலில் டஸ்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. மைனூட்டாக தான் இருக்குது, ஆனால் பட் இன்டீரியரில் நிறைய போயிருக்கு. ஸோ இதுதான் ஃபேன் மோட்ரு, இண்டோர் ஃபேன் மோட்ரு. இது உள்ளே இருக்கிறது. இது வந்து DC வோல்ட்டு ஃபேன் மோட்ரு. இது இப்போ பாருங்கள், இது வந்து பேக் காயில் சொல்லுவோம் நாங்கள். வி ஷேப்பில் பேக் காயில். இந்த பேக் காயில் வந்து மோஸ்ட்லி யாருமே ஜென்ரல் சர்வீஸ் பண்ணும்பொழுதோ அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து கழட்டு சர்வீஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் வாட்டர் ட்ரே. இந்த வாட்டர் ட்ரேயில் எப்போவுமே அந்த ஸ்லெட்ஜ் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இது. இந்த ஸ்லெட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சர்வீஸில் பண்ணவே முடியாது. பார்த்துட்டு இருக்கிறது வாட்டர் ட்ரே. இப்போ பார்த்திங்கன்னா மற்ற யூனிட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் மோட்டர் கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்விங் மோட்டரில் ஒன்லி வந்து மேனுவலாக வந்து ஏர் ஃப்ளோ வந்து உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது ஒரு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், நான் கையில் இந்த மூமெண்ட் தான் நீங்கள் வைக்க முடியும். உங்களுக்கு எந்த பக்கம் இருக்கிறீங்களோ அந்த பக்கம் ஃப்ளோ வந்து திருப்பிக்கலாம். இதில் வந்து மற்ற கம்பெனிஸ் ஜென்ரல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. வெர்டிகல், ஹரிசாண்டல் மொத்தம் 3 மோட்டர் இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அது கொடுக்குறேன் பாருங்கள். ஜென்ரல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ இதுதான் வாட்டர் ட்ரே. இப்போ பாருங்கள் காயில் பாருங்கள். ஜென்ரல், டைக்கின், மிட்சுபிஷி. இது ஒரு 3-4 கம்பெனி மட்டும்தான் அந்த கலர் கோடிங் கொடுத்துருக்க மாட்டாங்க காயிலில். இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ ப்ளோவர். இதுதான் ஃபேன் வந்து ஃபேனுடைய மோட்டரில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ ஃபேன் இண்டோர் ஃபேன் ஆனோன்னு இந்த ப்ளோவரில் இருக்கிற இந்த விங்ஸ் தான் வந்து நம்மளுக்கு. இது வந்து பேக் சைடில் இருக்கிற காயில். இது ஃபுல் டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ பிசி போர்ட் தனியாக ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம்.
ஸோ காயில் இது இன்டோர் காயில். இது வந்து எர்த்திங் ஒயர். இது மேஜர் இஷ்யூ எதுனா இருந்ததுன்னா உங்களுக்கு காயிலில் ஷாக் வராமல் இருக்கிறதுக்காக எர்த்திங் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளோயர் இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். யூபென் பாருங்கள், ரொம்ப 2 இயர்ஸ் ஆன பிறகு உங்களுக்கு அந்த பெயிண்டிங் வந்து அப்படியே இருக்குது. இதுதான் ட்ரே, பேக் ட்ரே சொல்லுவோம் இது பேர். ஸோ ப்ளோவர் காயில் எல்லாமே ரிமூவ் பண்ண பிறகு உங்களுக்கு இது ஆஃப்டருக்கு அப்புறமா ஃபோட்டோஸ் பிஃபோர் சர்வீஸ்க்கு முன்னாடி ஆஃப்டர் சர்வீஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து காயில் ரிமூவ் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து வாட்டர் வாஷ் எப்படி பண்ணுறன்றது பாருங்கள். ஸோ ப்ரெஷர் ரொம்ப கொடுக்காம இது வந்து மீடியமாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஹெவி ப்ரெஷருக்கு ஒரு கன், லைட் ப்ரெஷருக்கு ஒரு கன், 2 கன் யூஸ் பண்ணணும். இது வந்து எல்லாருமே வீட்டிலே வச்சு பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள். ஸோ ப்ராப்பராக இது வந்து பார்த்து பாருங்கள். இது ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறமா இது வந்து ஷாம்பு பண்ணியிருக்கோம். ஸோ உள்ள எந்த ஸ்மெல்லும் வராது, எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து இது ஆஃப்டர் சர்வீஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு வாஷ் பண்ண அந்த ஃபங்கஸ் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. பியூர் அண்ட் பியூராக இருக்கும் பாருங்கள். ஆஃப்டர் சர்வீஸ்க்கு அப்புறம் பாருங்கள். இதுதான் ஆஃப்டர் சர்வீஸ் அப்புறம் கம்பெனி என்ன கொடுத்துருக்கோ அதனோட ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. ஸோ பாருங்கள். அப்புறம் ஒயிட் ரோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். வினைல் டேப் உள்ளாக பண்ணி, ஸோ அவுட்டரில் இருக்கிறதுனால வெயில் படுற இடம்ன்றதுனால ஃபுல்லாகவே வினைல் டேப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது ப்ளோவர் ஃபிக்ஸ் பண்ணலாம் பேக் ட்ரேயில். இப்போ பாருங்கள், ப்ளோவர் வந்து பக்காவாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த இடத்துல தான் ரைட் சைடில் மோட்டர் அண்டு பிசி போர்டு உட்கார இடம். இப்போ காயில் உட்கார வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ரே, ப்ளோவர், ஃப்ரண்ட் ட்ரே, கவர், பேக் ட்ரே அண்டு ஃபில்டர்ஸ். இது ஒரு செட்டாக எடுத்திருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ண பிறகு உங்களுக்கு பக்காவாக இருக்குது. ப்ளோவர் என்ன கண்டிஷனில் இருந்தது, இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்றது உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு தெரியும். இது ஃப்ரண்ட்டு மோஸ்ட்லி ஜென்ரல் சர்வீஸ் பண்ண சொல்ல பின்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும். ஒரு ஏசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணாமல் ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு சார் ஒருத்தர். ஸோ இப்போ பாருங்கள், ட்ரே எல்லாமே வினைல் டேப் பண்ணி இப்போ நம்ம வெளியில் இன்சைட் பண்ணும்பொழுதோ அந்த வாட்டருடைய ஓஸ் வந்து தனியாக போகாமல் ரெண்டுமே இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பேக் ட்ரே வந்து நம்ம எம்ப்ளாய் வந்து கரெக்டாக துடைக்கிறாரு. ஸ்க்ரூஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்றது ஃபிட்னஸ் செக் பண்ணிட்டாரு. ஸ்க்ரூஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் பண்ணியிருக்காங்க, பட் இன்டோர் ஜாயிண்ட் தான் பண்ணியிருக்கணும். ஸோ கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, அவுட்டோர் ஜாயிண்ட் போட்டுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்டோர் பேனல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ எல்லாம் கிளியராக இருக்குது. ஸோ ஃபில்டர் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃபில்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் அவ்வளோ சீக்கிரம் உள்ள இன்டோர் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஃபில்டர்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டி. ஸோ இன்டோர் வந்து ஃபினிஷ் பண்ணி இப்போ வந்து இன்டோர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். எல்லாமே இங்கேயே க்ளீன் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் கைப்பட்ட இடம்ன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் துடைச்சிட்டு இப்போ நம்ம அவுட்டோர் போக போகிறோம். அவுட்டோர் ஜாயிண்ட் போட்டுட்டு வேக்கம் போடணும். ஸோ இப்போ அவுட்டோர் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு இருந்து இந்த ட்ரைன் பைப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உடஞ்சி போனதுனால இப்போ பாருங்கள், இப்போ இது க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்ப்ரிங் நல்லா இருந்தால் தான் இன்னொரு டைம் நம்ம கழட்டும் போதோ காப்பர் பைப் வந்து பெண்ட் ஆகாது. ஸோ இந்த ஸ்ப்ரிங் வந்து 5/8 வாஷ் பண்ண பிறகு நம்ம லூப்ரிகேட் பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் இன்னொரு டெக்னீஷியன் யார் வந்தாலும் அது ஸ்ப்ரிங் வந்து ஒன்றுமே ஆகாது. இது வந்து கம்ப்ளீஸ் பண்ணியிருக்கணும், பட் அவங்க கொடுக்கும் பொழுதோ
பியூராக இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் எண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது இந்த லூப்ரிகேட் போடணும் யாராக இருந்தாலும். சரி போடலைன்னா பரவாயில்ல, இப்போ வாஷ் பண்ணதுனால இப்போ க்ளீனாக இருக்குது. இப்போ போட்டோன்னா இன்னும் 2 இயர்ஸ்க்கு இந்த லூப்ரிகேட் அப்படியே இருக்கும். ஸோ எவ்வளோ சில்னஸ் வந்தாலும் இந்த லூப்ரிகேட் வந்து மோஸ்ட்லி அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள் 5/8 பைப்லேயும் 3/8 டிஸ்சார்ஜ்லேயும் போட்டுட்டோம். இப்போ இந்த ட்ரைன் பைப் தான் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இது கார்டன் ஹோஸ். இது இப்போ பாருங்கள் எல் பெண்ட் அடித்தாச்சு. ஸோ ஒன்றுமே ஆகாது மோஸ்ட்லி ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால. இதுதான் கார்டன் ஹோஸ் வாங்கியிருக்கோம். முன்னாடி இருந்தது வந்து ஏசிக்குன்னு தனியாக ஹோஸ் இருக்கும். அது ஒன் இயரில் போயிடும். ஸோ இப்போ எல்லாமே ஜாயிண்ட் ரெண்டும் போட்டாச்சு. இப்போ வேக்கம் ஆகிட்டுருக்கு. வேக்கம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இது கார்டன் ஹோஸ். இது வந்து சைஸ் வந்து 3/4 சொல்லுவோம். 8 மீட்டர் வாங்கியிருக்கேன். இது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் கார் பார்க்கிங் வித் கீழே வரைக்கும் போகணும். இது ஒயர் டை. ஸோ சேஃப்டிக்காக அந்த ஒயர்லேயே வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 1 இன்ச்சு எலக்ட்ரிக்கல் பெண்ட். அது ஸோ பைப் வந்து வெயிலில் படப்பட அது வந்து ஸ்பாயில் ஆகாது. இப்போ அந்த பெண்ட் போடுறதுனால உங்களுக்கு நீட்டாக உள்ளே இருக்க வாட்டர் வந்து ஈஸியாக போயிடும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவுட்டோர். இது மிட்சுபிஷி எலக்ட்ரிக்கல் 210. இது MUJP. ஸோ இது இண்டோருடைய கெப்பாசிட்டர், மேக்னெட் கான்டாக்டர் அண்டு ஃபேன் கெப்பாசிட்டர், ஒரு ஃபியூஸ். இது 4 கோர். இது அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கண்டென்சருடைய மோட்டர். இது கண்டென்சர் காயிலுடைய மோட்டர். இது 3 லீஃப். இது ஸோ இப்போ லீஃப் கட்டியாச்சு. பாருங்கள், லீஃப்குள்ளே இப்போ நம்ம எம்ப்ளாயி வந்து வாஷ் பண்ணுறாரு. மேலே அவுட்டோருடைய டோர். இது பேனல்லாம் வாஷ் பண்ணிடுறோம். இது ஃப்ரண்ட் க்ரில். இது ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபேன் பிளேடு வந்து வாஷ் பண்ணுறாரு. இது எவ்வளோ அழுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்பீட் கம்மியாகி உங்களுக்கு வந்து கண்டென்சேஷன் ஆகிறது கம்மியாகும். ஸோ மோஸ்ட்லி இந்த எங்கள் சர்வீஸில் இது தான் நாங்கள் எப்போவுமே பண்ணுவோம். இப்போ அவுட்டோர் வாஷ் பண்ணுறோம் இப்போது ப்ராப்பராக. ஸோ எல்லாமே இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே கிளாத்து அண்ட் கவர் பண்ணியிருக்கோம். மோட்டர் கவர் பண்ணியிருக்கோம். மேக்னெட் கான்ட்ராக்டரும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், இப்போ கண்டென்சர் வந்து ஆப்போசிட்டில் அடிச்சிருக்கேன். எப்பவுமே ஃப்ரண்ட்டில் அடிக்காமல் அதுக்கு ஆப்போசிட்டில் அடிச்சுன்னா அந்த டஸ்ட் வந்து வெளியே வந்துடும். இது வந்து லைட் ப்ரெஷர். இது இந்த கன் வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணாது. நம்மளுடைய இண்டோருடைய அவுட்டோருடைய பின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாயில் ஆகாது எவ்வளோ கிட்ட அடித்தாலும். இது வந்து லோ ப்ரெஷர் கன். இது ப்ரெஷர் வந்து நம்ம எப்படின்னா பில்ட் பண்ணிக்கலாம். அது இப்போ அவுட்டோர் வாஷ் பண்ணி பாருங்கள் க்ளீனாக. வெளியில் இருக்க ஆப்போசிட்டில் இருக்கிற இப்போ எல்லாமே வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். அவுட்டோர் ப்ராப்பராக வாஷ் பண்ணால் தான் உங்களுக்கு கரண்ட் பில் கம்மியாக வரும். எங்களுடைய வெப்சைட் இது அக்ஷய் ஏர் கண்டிஷன்றது எங்களுடைய வெப்சைட் இது. ஆனால் பட் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது டெக்னிக்கல் கோபிஜின்ற யூடியூப் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், ஃபேன் லீஃபு வேக்கம் முதலே போட்டுட்டோம். நாங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டுட்டோம். அவுட்டோர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எப்போவுமே ஒரு 10 to 20 மினிட்ஸ் போட்டுட்டு தான் நாங்கள் எப்போவுமே R32 கேஸ்ன்றதுனால வேக்கம் ப்ராப்பராக போடணும். ஸோ இதுதான் இப்போ பாருங்கள், கேஸ் வந்து டாப் ஆஃப் பண்ணி வச்சு. ஸோ இருக்கிற கேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணல, அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது நியூ கேஸ் போட்டிருக்கோம். இப்போ வேக்கம் போட்டுறதுனால லீக் செக் பண்ணிக்கலாம். இது வந்து சோப் ஆயில். இது ஸோ பபுள் எதுவும் வரல, கிளியராக இருக்குது. நீங்கள் செக் பண்ணும்பொழுது ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு இப்போ வினைல் டேப் பண்ணிடலாம். வாங்க பாருங்கள், வினைல் டேப் பண்ணியாச்சு. இப்போது
ஒயிட் சிமெண்ட் பண்ண போகிறோம். ஜேகே ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ ஒயிட் சிமெண்ட் வந்து ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி எந்த ஒரு ஹோல்ஸ் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குது. க்ளீனாக வச்சாச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவுட்டோருடைய மிட்சுபிஷி mr.slim MU JP24PF பாருங்கள். இப்போ கேஸ் இது பண்ணியாச்சு. 149 இருக்குது. R32 கேஸ் இது 148. ஃபுல் ப்ரெஷர் வந்து 150 வைக்கணும். ஸோ 148. இப்போ நம்ம லீக் செக் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக இன்டோர் அவுட்டோர் எப்போவுமே லீக் செக் பண்ணணும். இந்த ஸோ கிளானெட்டு பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேயும் ஒரு டைம் லீக் செக் பண்ணிக்கலாம். இப்போ 0 ஆகிடுச்சு. கேஜில் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஸோ எடுத்துகிட்டு இப்போ அந்த இடத்துல நம்ம ஆயில் அடித்த இடத்துல அந்த இடத்துல நம்ம லீக் செக் பண்ணிக்கலாம். அந்த நாசில் செக் பண்ணிவிட்டு கிளியர் ஆகிடுச்சுன்னா ஸோ டம்மி நெட் போட்டு கிளியராக இருக்குது. எஸ் கிளியராக இருக்குது இப்போ. ஸோ ஆயில் ட்ரேசிங் எங்கேயுமே இல்லாத மாதிரி நம்ம எப்போ எடுத்தாலும் நம்ம வந்து வாஷ் பண்ணிடணும் அந்த கிளானெட் எண்ணெய். ஸோ கிளியராக இருக்குது இப்போ. தொடச்சிட்டு இப்போ கிளானெட் எல்லாமே சார்ஜ் செக்ஷன் சார்ஜிங் நிப்பிள் ஓகே டைட் வச்சாச்சு. ஸோ இது குவாலிட்டியானதுனால பாருங்கள் அந்த நெட் விழாமல் இருக்கிறதுக்காக ஸோ அது ஒரு கிளாம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 210 யூனிட் ஃபுல் சர்வீஸ். நீங்கள் டெக்னிக்கல் கோபிஜி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.